வந்துட்டு கன்சீவாக இருக்கிறத நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு கலைக்க சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத வந்து மறக்காமல் கான்பாஸில் தருவீங்க. ஸோ இதை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. ஸோ இனி வர எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்துட்டு எப்படியாச்சும் ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. எழிலுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்க போகுதா, அதை வந்துட்டு என்கிட்ட மறைக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாமே வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொன்னதும் எனக்கு தான் வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னதும் வீட்டுக்கு நேராக வர்றாங்க. பாக்கியா கிட்ட வந்துட்டு பேசலை. அதுக்கப்புறம் நேராக வந்து ராதிகா கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு கருவை கலைச்சிரு, நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொன்னதும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ வந்துட்டு அவன் தாத்தா வாங்க போகிறான், இந்த சமயத்தில் எதுக்கு வந்துட்டு அவன் அப்பா வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி ராதிகா கிட்ட கேட்டதும் அதெல்லாமே வந்துட்டு கிடையாது. நாங்கள் வந்துட்டு இப்போ தனி ஃபேமிலி, எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அது எங்களோட தனிப்பட்ட உரிமை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி முடிச்சதும் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு நான் வெளியில் போகிறேன், இல்லைனா நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காமல் கான்பாஸில் தெரிவிங்க.